வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரேஸ் இன் ஜாவா. நீங்கள் ஏற்கனவே C++ல் அரேஸ்னால் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஜாவாலையும் அரே கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அரேஸ்ன்னு பார்க்கும்போது என்ன அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்னா ஒரே டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அப்போ அந்த வேரியபிள் தனித்தனியாக இருக்கிறத விட நம்மளுக்கு ஒரே வேரியபிள் நேமில் இருந்தால் அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அரேஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் மந்த் எடுத்துக்கோங்க. மந்தில் நம்மளுக்கு மொத்தம் 12 இருக்குது. ஓகேவா? ஜான்வரினா 1னா ஜான்வரி, 2னா பிப்ரவரி, அந்த மாதிரி நம்மளுக்கு இது 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே என்னது ஒரே நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். மந்த் அப்படின்ற ஒரே நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு மந்தில் 3ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்னது மார்ச்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அல்லது 11 கொடுத்தீங்கன்னா நவம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அப்போ அந்த பட்சத்தில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேம் மந்த் அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தனித்தனியாக நேம் வச்சா 12 இடம் நம்மளுக்கு தேவைப்படும். ABCD அந்த மாதிரி இந்த 12 வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது அது ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா அரேஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் என்ன செய்யலாம், அரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அரேஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு இன்னும் போக போக கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டீப்பாக புரியும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இது என்னென்னு பார்க்கலாம். அரேஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோரியாக மல்டிபிள் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே சிங்கிள் வேரியபிள், ஒரே வேரியபிள் நேம் தான். ஓகே தான். இது எதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த செப்பரேட் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரேனா என்னென்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ற போது எல்லாமே இன்டீஜரில் இருக்கணும், அல்லது எல்லாமே கேரக்டரில் இருக்கணும். ஏதோ ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும், மாறி மாறி வரக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஜான்வரி அப்படி ரெண்டாவது பிப்ரவரி, மார்ச், அந்த மாதிரி என்னது கேரக்டரில் இருக்கணும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜான்வரி, செகண்ட் ஒன்று 2, அடுத்த தேர்ட் ஒன்று மார்ச், அடுத்து 4, அந்த மாதிரி இன்டீஜரும் கேரக்டரும் மாறி மாறி வந்தாலே என்னது அது சிமிலர் டேட்டா டைப் கிடையாது. சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ற போது டேட்டா டைப் எல்லாமே காமனாக இருக்கணும். அதே மாதிரி சரியாக காமன் நேம், அந்த வேரியபிள் நேம் என்னது எல்லாருக்குமே ஒன்று தான். எக்ஸாம்பிள் நான் மந்த் சொன்னாலாம் அந்த மாதிரி. அரேஸ் மே ஹேவ் எ 1 or more டைமென்ஷன். 1 அல்லது அதற்கு மேற்பட்டது இருக்கலாம். அப்போது 1னா 1 டைமென்ஷன் சொல்லுவாங்க, 2னா 2 டைமென்ஷன். இந்த மாதிரி இது நம்மளுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது 1 or more டைமென்ஷனில் இருக்கலாம். அது எப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். எ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் இன் அன் அரே இஸ் ஆக்சஸ்ட் பை இண்டெக்ஸ். அது என்னென்னா, நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரே காமன் நேமில் தான் நீங்கள் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அப்போ அது எதை வச்சு நம்மளுடைய அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டேட்டாவை எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வச்சு தான் எடுக்க போகுது. அப்போ இண்டெக்ஸ் வச்சு தான் எடுக்க போகுது அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1னா ஜான்வரி, 2னா பிப்ரவரி, அந்த மாதிரி எனக்கு நம்ம 1 2 3ன்னு போனோன்னா அந்த 1 2 3ன்னு இருக்குல்ல, அதுதான் இண்டெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிற எதுனாலும் இந்த அரேஸ் நம்ம 0லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டீஜர்ஸ் டைப்பில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 126, 32, 230, 21, 200. இது எல்லாமே ஒரே அரே கான்செப்டில், ஏன்னா எல்லாமே இன்டீஜர் போது அரே கான்செப்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்கும்போது 0 1 2 3 4. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்த அரேக்கு நான் ஏ நேம் வச்சுருந்தேன் அப்படின்னா, A of 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 126. A of 3 அப்படின்னா 21. A of 4 அப்படின்னா 200. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு டேட்டாஸ் அல்லது வேல்யூஸ் சொல்லலாம். மேலே இருக்கிற 0 1 2 3 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னது நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதுதான் அரேஸ். 1 டைமென்ஷனல் அரேன்ற போது என்னது ஒரே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் ஒரே லைனில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ A of 0, A of 1 இந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்மளுக்கு எடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கேன் பி கிவன் 1 வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் நேமில் நம்மளுக்கு யூஸிங் ஒன்லி 1 சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரே ஒரு லீனியர் ரோவாக நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்த ப்ராக்கெட், சரியா? A of 0, A of 1, A of 2 இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்னென்னா கிரியேஷன் ஆஃப் அரே ஹேஸ் 3 ஸ்டெப்ஸ்.
3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வருது. இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வருது. நார்மலாக நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான். அதுக்கு என்ன செய்வோம், டிக்ளேர் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது, 2 தான் ஃபாலோ பண்ணுவோம். டிக்ளேரிங் அரேனா ஒரு மனுஷனுக்கு இப்போ எக்ஸாம்பிள் யாராவது பிறந்திருக்காங்க, ஒரு மனுஷன் பிறந்திருக்காங்கன்னா அதுக்கு நம்ம நேம் வைக்கிறோம், அதான் டிக்ளேரிங். இனிஷியலைசேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் டிக்ளேரிங் அரேனா நம்ம நேம் வைக்கிறோம், இனிஷியலைஸ்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். இடையில என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் மெமரி லொக்கேஷன். கிரியேட்டிங் மெமரி லொக்கேஷன்ற போது நம்மளுக்கு அந்த அறையில் எவ்வளோ டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலான்றதையும் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி என்னது நம்ம அறையை கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்ளேரிங் அரே. டிக்ளேரிங் அரேனா நம்ம நேம் வைக்க போகிறோம். அது என்ன டைமென்ஷன்றது இதில் கொடுக்கணும். இப்போ ஒரே ஒரு ப்ராக்கெட் கொடுத்தீங்கனால 1 டைமென்ஷனல். இல்லை டைப்ன்றது டேட்டா டைப். இப்போ எக்ஸாம்பிள் இன்டீஜரா, கேரக்டரா, அந்த மாதிரி கொடுப்பலாம். இன்ட்டு, கேரு, பூலியன், அதுதான் என்னது டைப்பு. வேரியபிள் நேம்ன்றது நீங்கள் வைக்கிற நேம், என்னன்னால நேம் வச்சுக்கலாம். அதில் இப்போ ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இது 1 டைமென்ஷன் அரேன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த டேட்டாவை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அல்லது இப்படி கூட கொடுக்கலாம், டைப்புக்கு அப்புறம் இந்த டைமென்ஷன் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம். இந்த மாதிரி நம்ம எந்த டைப்னாலும் கொடுக்கலாம். இது எக்ஸாம்பிள். இப்போ இன்டீஜர் நம்பர் இந்த சப்ஸ்கிரிப்ட் அல்லது இன்டீஜர் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்பர், இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது டேட்டா டைப், லாஸ்ட் உள்ளது என்னது வேரியபிள் நேம். ஃப்ளோட்டில் தான் இந்த இருக்குது. ஃப்ளோட்டில் இது ஃப்ளோட், இதில் 2 நம்ம எதனாலும் ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி. 2வது மெமரி லொக்கேஷன். மெமரி லொக்கேஷன்ற போது நான் என்ன சொல்லியிருந்தேன், அதில் எத்தனை டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம சொல்லிடலாம். இப்போ வேரியபிள் நேம்ன்றது போது நம்ம அதுக்கு என்ன நேமை முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த நேம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா NO நம்பர் ஈக்குவல் டு நியூ டைப் ப்ராக்கெட்டில் இப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ சைஸ் கொடுக்க போகிறோம். இப்போ மந்த்னா 12. இப்போ 12 டேட்டாவை நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் கொடுக்கணும். பாருங்க எக்ஸாம்பிளில் இருக்குது. இப்போ நம்பர்ன்றது நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்பர் ஈக்குவல் டு நியூ இன்ட்ன்றது நம்ம டேட்டா டைப் தான். அப்போ நம்பர்ன்ற வேரியபிள் நேமில் நம்ம 5 டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆவரேஜ்ன்ற டேட்டா டைப்பில் ஃப்ளோட் வேல்யூ நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம், 10 இது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இது 0 to 4 நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் 0 to 9 அரே இண்டெக்ஸ்ன்ற போது எதில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்கேன், 0. அப்போ 0லேருந்து 4ன்ற போது 4, 0, 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 0 to 9ன்ற போது 10 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனியாக கொடுக்கறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பு. இதுமாதிரி தனித்தனியாக கொடுக்குறது நம்ம 2 கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஃபார்மேட். இதுக்கும் பாசிபிள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நம்ம தனித்தனியாக கொடுக்கும்போது 2 லைனாக வரும். இது ஒரே லைனில் வேலை முடிஞ்சுட்டு பாருங்க. இன்ட் நம்பர்ன்றது என்னது இன்டீஜர் டேட்டா டைப், அது சிங்கிள் டைமென்ஷன் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5. அப்போது நம்பருன்ற வேரியபிள் நேமில் 5 டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு அறையை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் நேமும் வச்சுட்டாங்க, இதில் சைஸும் அலோகேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரே லைனில் நமக்கு வேலை முடிஞ்சுது. இதுமாதிரி ஃப்ளோட்டுக்கும் அதே கான்செப்ட் படி யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ 3வது என்னென்னா இனிஷியலைசேஷன் போது அதுக்கு நீங்கள் வேல்யூஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அது நம்ம ஏற்கனவே வேரியபிள் நேம் வச்சாச்சு. அந்த இண்டெக்ஸை நம்ம கொடுக்கணும். இண்டெக்ஸ்ன்றது 0லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0லேருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வரைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம ஃப்ளோட்டுக்கு வச்சுருந்தோம். அப்போ 0 to 9 வரைக்கும் நம்ம கொடுக்கணுமான்னா கிடையாது. நம்மளுக்கு 0 to 6 வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட கொடுக்கலாம். இப்போது சைஸ்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் டிக்ளேர் பண்ண அவசியம் கிடையாது, எல்லாத்துக்கும் வேல்யூ ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அப்போ வேரியபிள் நேம் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 0 to 9க்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 12ன்னு இந்த இடத்துல நீங்கள் இண்டெக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எரர். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஈக்குவல் டு வேல்யூ, நீங்கள் இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நம்பருக்கு பாருங்கள், நம்பருக்கு 0லேருந்து 5 வரைக்கும் என்ன செஞ்சுருப்போம், நம்ம டேட்டாவை 0லேருந்து 4 வரைக்கும் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 5 கொடுத்துருப்போம், நம்பர் ஆஃப் 5ன்னு. இப்போ 5 டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் 0ல் 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் 1ல் 20, நம்பர் ஆஃப் 2, 3 தேவை, 2, 3, 4 தேவைன்னா கொடுத்துக்கலாம். தேவையில்லைன்னா இந்த 2க்கு மட்டும் இது வேல்யூ அசைன் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம். சரி, அடுத்த we can also initialize an array. அதே மாதிரி என்னென்னா நம்ம எப்போ டிக்ளேர் பண்ணுறோமோ அப்போவும் கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
ஆனால் அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கோம்ல, பாருங்க. இதுக்கு நம்பர் ஆஃப் 10 20ன்றது தனித்தனியாக கொண்டு வந்திருக்கோம்ல. ஆனால் இதில் என்னது, இங்கே சிங்கிள் லைன்லேயே கொண்டு வந்துடலாம். அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் கமா செப்பரேட்டர், கமா வச்சு நம்ம கொடுக்கணும். ஒரே லைனில் நம்ம கொடுத்துக்கலாம். சரௌண்டட் பை த கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ்னால் இந்த இருக்கலாம், இந்த பிரேசஸ் தான், இந்த பிரேசஸ் தான். இதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கமா செப்பரேட் த வேல்யூஸ் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இடையில என்னது கமா நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம நியூன்ற கீவேர்டு தேவையில்லை. நியூன்றது நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இந்த நியூன்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம டைரெக்டாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன, நம்மளுக்கு அந்த நியூன்ற கீவேர்டு தேவையில்லை. எப்படின்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் பாருங்கள். டைப், டேட்டா டைப் கொடுக்கணும். நம்மளுக்கு நீ என்ன வேரியபிள் நேம் வேணுமோ அது கொடுக்கணும். இது என்ன டைமென்ஷன்றதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். வேல்யூஸ் எல்லாமே என்னது, நீங்கள் கமா போட்டு எத்தனை வேல்யூஸ், இப்போ எக்ஸாம்பிள் இல்லை 5 இது வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 வேல்யூஸ் நம்ம எனக்கு கொடுத்துக்கலாம். இல்லை அது கம்மியாகவும் கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ அதிகமாக தான் கொடுக்கக்கூடாது, அதிகமாக கொடுத்தா எரர் வரும். இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்டீஜரில் நம்ம நம்பர் இதில் 5ன்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இன்றைக்கி டேரெக்டாக கொடுத்தாலும் அதுவாகவே என்னது 5 டேட்டாஸை அது ஸ்டோர் பண்ணிக்கிடும். ஏன்னா நீங்கள் 5 தானே அதில் கொடுத்துருக்கீங்க அது. ஆனால் இண்டெக்ஸ் அதுலேருந்து இதுலேருந்து எடுத்துக்கணும், 0 1 2 3லேருந்து எடுத்துக்கும். அப்போது இதில் 5 வேல்யூஸ் என்னது நம்பருன்றதில் இன்டீஜர் டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதை பார்த்தோம். டேட்டா நம்ம தனித்தனியாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும், அடுத்து சைஸை மென்ஷன் பண்ணணும், அடுத்து இனிஷியலைஸ் பண்ணணும், அல்லது நம்ம டேரெக்டாகவும் பண்ணலான்றத ஒரு ஆப்ஷனை நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அதில் இருக்க டேட்டாஸை. இப்போ 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவை நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணோம்னா, எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமில் ஃபார் லூப் மூலமாக, சிங்கிள் ஃபார் லூப். ஏன்னா 1 டைமென்ஷன்ற போது சிங்கிள் ஃபார் லூப் நம்மளுக்கு, அதாவது ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு. இதான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளாஸுக்கு நம்ம 1 டைம்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது மெயின் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பப்ளிக் ஸ்டாட்டிக் ஆகுதுன்னு. இப்போ இதுலேருந்து தான் என்னென்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தேவையான இது. அதனால தான் என்னென்னா இதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் முக்கியமான பாட்டுன்ற மாதிரி. இது வந்து இங்கே ஆரம்பித்த 2 வந்து இங்கே 2 கர்லி பிரேசஸ் முடிச்சாச்சு. இப்போ நடுவில் உள்ளதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபாரில் என்ன தான் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மட்டும் தேவைப்படும்ன்றதுக்காக இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது நமக்கு இருக்கணும். சரி, உங்களுக்கு என்னென்னு தெரியணுன்றக்கா நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பார்த்தாச்சு. இன்ட் நம்பர், இந்த லைன் என்னது அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கொடுத்துருக்கணும் மெயினை ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், ஃபாரில் இன்ட்டு I = 0, 0லேருந்து அரே ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து I <5. I <5 போது என்னது 0லேருந்து 4 வரைக்கும், 5க்கு ஒன்று கம்மியாக தான். ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்ற போது தான் 5ன்றதை எடுத்துக்கிறோம். அப்போது 0லேருந்து 4 வரைக்கும் என்னது நம்மளுக்கு அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். I++ன்ற போது ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். 0க்கு அப்புறம் 1 2 3ன்னு சொல்லி என்னது இந்த லூப் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா 4 வரைக்கும். ஓகே, அதாவது 5 தடவை இந்த ஃபார் லூப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். system.out.println இந்த வேல்யூஸில் வந்து ப்ளஸ் NO of I, அதாவது நம்பர் ஆஃப் I. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உள்ளே வரும். இதை ஃபஸ்ட்டு 0லேருந்து தானே உங்களுக்கு இதாகுது ஸ்டார்டிங். அப்போது இந்த வேல்யூஸில் வந்து நம்பர் ஆஃப் I அப்படி, நம்பர் ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 0 என்ன வேல்யூஸ் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 10. அப்போ 10ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் திருப்பி உள்ள ஃபார் லூப்புக்கு வரும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் 1ன்ற போது என்னது நம்பர் ஆஃப் 1. அப்போ நம்பர் ஆஃப் 1ல் என்ன வேல்யூஸ் இருக்குன்னா 20. அப்போ இந்த வேல்யூஸ் சொல்லி 20 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். திருப்பி ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வரும். அப்போது நம்பர் ஆஃப் 2 என்னது நம்மளுக்கு 30 வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து 40 50. அப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் 4 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் 5ல் என்ன ஆயிரும், ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் அவுட்புட். இந்த வேல்யூஸில் என்ன வருது 10 20 30 40 50 இந்த மாதிரி என்னது உங்களுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இது சிங்கிள் டைமென்ஷன். அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஃபார் லூப் போதுன்ற மாதிரி பார்த்தாச்சு. இப்போ மல்டி டைமென்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா அரேக்குள்ளே அரே இருக்கிற மாதிரி அர்த்தம். இதில்
2 or more அரேஸ், அதாவது சிங்கிள் டைமென்ஷன் நம்ம பார்த்தோம், அதாவது தட் மீன்ஸ் 1 டைமென்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டது எல்லாமே என்னென்னா மல்டி டைமென்ஷன், அதாவது 2, 3, 4 அந்த மாதிரி என்னது நமக்கு போயிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே வந்து நம்ம எப்படி வேரியபிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும். 3 டைமென்ஷனல் அரே அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு மல்டி டைமென்ஷனல் அரே நம்மளுக்கு வேரியபிள் வந்து அசைன் ஆகும். இதை எப்படி நம்ம மெமரியை லொக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோமா தான் டிக்ளேர் பண்ணாமா தான் இதில் 2 நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி 1 கொடுத்துருப்போம், இல்லை 2 இல்லை நியூ இன்டா இதில் 1 கொடுத்துருப்போம். இப்போ 2, 3 இப்போ இது வந்து 2 டைமென்ஷன், ஏன்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கனால இது வந்து 2 டைமென்ஷன். அப்போ இதில் எப்படி மெமரி அலோகேட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் போது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரோவாகவும் செகண்ட் ஒன்று வந்து காலமாகவும் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற நீங்கள் சைஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 2, 3 அப்போ 2 × 3ன்ற போது 6. அப்போ 6 வேல்யூஸ் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பீன்ற வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரோ, செகண்ட் ஒன்று வந்து காலம். இப்போது நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிறது எந்த டைமென்ஷனில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2 டைமென்ஷனல். இது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 2 டைமென்ஷனில் போது ரோ வந்து 2, அப்போ 0லேருந்து 0, 1, காலம் வந்து 3, அப்போது 0, 1, 2 அப்படின்ற மாதிரி, ஏன்னா 0லேருந்து தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அதனால் இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரோலேருந்து தான் 60, 70, 80, நெக்ஸ்ட்டு 90, 100, 50 இந்த மாதிரி என்னது நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பி ஆஃப் 0, பி ஆஃப் 0, 0 அப்படின்ற போது ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் 1, 1 அப்படின்னா 100ன்றது நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். பி ஆஃப் 1, அதாவது 1, 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50ன்றது நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ரோவாகவும் செகண்ட் ஒன்று வந்து காலமாகவும் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். இதில் எப்படி வேல்யூஸ் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்க, எப்படி வேல்யூஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரோ வைஸாக வரிசையாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட் உள்ள 3, செகண்ட் உள்ளது வந்து செகண்ட் ரோ, இந்த மாதிரி நம்மளுக்கு வரிசையாக பண்ணிக்கலாம். அல்லது அப்படி பண்ணுறத விட நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நம்ம கர்லி பிரேசஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட் ரோவாகவும் செகண்ட் வந்து செகண்ட் ரோவாகவும் இந்த மாதிரி நம்ம எத்தனை ரோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் வந்து இதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா நெஸ்டட் ஃபார் லூப்ன்ற போது ஃபார் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனால் அப்போ நம்மளுக்கு இதில் 2 ஃபார் லூப் நமக்கு தேவைப்படும். இப்போ ஏற்கனவே நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியாச்சு, இப்போ ரிட்ரைவ் பண்ணுறது மட்டும் இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ரோ. இப்போ ரோன்ற போது 0லேருந்து 2, அதாவது 0, 1, 2 விட 1 கம்மியாக, ஏன்னா லெஸ் தேன் 2ன்ற போது 0 விட 1 கம்மியாக, அப்போ 0, 2 விட 1 கம்மியாக, அப்போ 0, 1 அது 2 தடவை அந்த லூப் வந்து ஃபார் லூப் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் இது வந்து ரோ ஃபார் லூப். செகண்ட் ஒன்று வந்து காலம் ஃபார் லூப். காலம் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 3 தடவை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதான் 0லேருந்து லெஸ் தென் 3ன்ற போது 0, 1, 2 அப்படின்னு சொல்லி 3 தடவை இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த வேல்யூஸ் எப்படி ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா பி ஆஃப் ஐ, ஜே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐ, இதான் ரோ. செகண்ட் ஒன்று வந்து ஜே, இதுதான் காலம். அப்போ பி ஆஃப் ஐஜேன்ற போது நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே வரும் 0, நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே வரும் 0, அப்போ 0, 0, அப்போ பி ஆஃப் 0, 0ல் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 16ன்ற வேல்யூஸ் இருக்கும். அப்போ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பு ஃபஸ்ட்டு இன்னர் ஃபார் லூப் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு அவுட்டர் ஃபார் லூப் போகும். அப்போ இன்னர் ஃபார் லூப்பில் இப்போ ஜேயே நம்மளுக்கு முடியலை, அதனால் ஜேஏ இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ இப்போ 1 ஏற்கனவே நம்ம இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இப்போ 0, 1, அப்போ 0, 1ல் என்ன இருக்குது நம்மளுக்கு வேல்யூஸ், பி ஆஃப் 0, 1ல் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது 0, 1, 70, அப்போ 70 வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0, 2 இன்னர் ஃபார் லூப்பே நம்ம முடிஞ்சிருக்காது. அப்போ 0, 2ல் நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா 80. இப்போது நம்மளுக்கு என்னது இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சிடும்.
ஏன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் லெஸ் தென் 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதனால் எனது இன்னர் ஃபார் லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவுட்டர் போகும். அவுட்டரில் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 1 ஆஃப் 0 19 பிரிண்ட் ஆகும். 1 ஆஃப் 1 10 100 பிரிண்ட் ஆகும். 1 ஆஃப் 2 15 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி என்னது இன்னர் ஃபார் லூப் முடிச்சுட்டு இப்போ அவுட்டர் ஃபார் லூப்பை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு உள்ள பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும்போது இந்த வேல்யூஸ் பாருங்கள் 60 70 80 90 100 50 இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ்லாம் வரிசையாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். நம்மளுக்கு இப்போ 6 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 6 தடவை இந்த ஃபார் லூப் ஃபஸ்ட்டு உள்ளது 3 தடவை பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி மறுபடியும் வருது உள்ள 3 தடவை அப்படின்னு பார்க்கும்போது 3 3 6 தடவை என்னது உங்களுக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு 6 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த டைமென்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த 3 டைமென்ஷன் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் போது 3 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான் இருக்குது 0 1 ஏன்னா ஒன்றை விட கம்மியாதான 0 1. நெக்ஸ்ட்டு இதில் 0ல் நம்மளுக்கு 0 ஏன்னா 2 இருக்குல்ல 0 1. அடுத்து இந்த 1ல் 0 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3. அப்போ இந்த 0ல் 0 1 2 இந்த 3க்கு இந்த 1ல் 0 1 2. அதே மாதிரி ஒவ்வொன்று. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சி ஆஃப் வேல்யூஸ் எதாவது ரிட்ரை பண்ணோம் அப்படின்னா 0 0 0 அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த இது ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸில் இருக்கணும் 1 0 0 அப்படின்னா சி ஆஃப் 1 0 0 போது அதில் உள்ள வேல்யூஸ் வரும். இந்த மாதிரி என்னென்னா டைமென்ஷனை பொறுத்து நம்மளுக்கு வேல்யூஸ் ரிட்ரை ஆகும். அதுமாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் நம்ம ரிட்ரை பண்ணுறதுக்கு 3 டைமென்ஷனால் இதே மாதிரி நமக்கு 3 ஃபார் லூப் தேவைப்படும். ஃபார் அதே மாதிரி இன்னர் ஃபார் லூப்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இதே மாதிரி அடுத்த 4 ஃபார் லூப்ஸ் இதே மாதிரி 4 டைமென்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.